ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புனித வெள்ளி நல்நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்கப் போகிறதான தலைப்பு, தலை நசுக்கப்பட்டது, விஷம் முறிக்கப்பட்டது. யாருடைய தலை நசுக்கப்பட்டது, யாருடைய விஷம் முறிக்கப்பட்டது? என் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகளுடைய தலையை இயேசு நசுக்கினார். என் வாழ்க்கையில் விஷம் போன்ற காரியங்களை ஆண்டவராக இயேசுவானவர் மாற்றிவிட்டார் என்கின்ற நம்பிக்கையோட, விசுவாசத்தோட இந்த செய்தியை கேளுங்கள். அப்படி ஒரு வேளையில் உங்கள் வாழ்க்கையில் பொல்லாத வல்லமைகள் தலை தூக்கி நிற்கிறது, அது என்னை மேற்கொள்ள பார்க்கிறது, அது விஷத்தை என் வாழ்க்கையை விஷமாய் மாற்றி இருக்கிறது என்று நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகப்பட்டிருப்பீர்களானால், ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகளின் தலைகள் நசுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விருத்தி அடைய முடியாதபடி உங்கள் வாழ்க்கையை விஷமாய் மாற்றிக்கொண்டிருக்கிற காரியங்கள், அந்த விஷத்தின் தன்மை முறிக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறதான வேத பகுதி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. இது ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து, அதாவது பாம்பின் மூலமாக சாத்தானுக்கு சொன்ன செய்தி. இந்த பாம்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிருகத்தின் மூலமாக, அந்த பிராணியின் மூலமாக சாத்தானுக்கு சொன்ன செய்தி இந்த செய்தி, உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் சாத்தானின் வல்லமைகளை நசுக்கி இருக்கிறார். அது எப்படி என்பதை நாம் தியானிக்க போகிறோம். மனுஷனை எப்படி ஆண்டவர் உண்டாக்கினார் என்றால், மனுஷனை தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஏனெனில் மனுஷனை உண்டாக்குவோம் என்று வார்த்தையினால் பேசினார்கள், பிறகு மனுஷனை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனும் வார்த்தையின் சிருஷ்டிப்பு தான். அதாவது ஒரு இடத்துலேருந்து மனுஷனை உண்டாக்கலை, மனுஷனை தன்னுடைய வார்த்தையினால் என்ன பண்ணியிருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி கெடுக்க முடியும் அப்படின்னா, இந்த சாத்தான் தன்னுடைய வார்த்தையினாலே மனுஷனை கெடுக்க பார்க்குறான். வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட மனுஷனை தன்னுடைய வார்த்தையினால் கெடுக்க பார்க்கிறான். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு கட்டளை சொல்லியிருந்தார், தேவன், நீ தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்றார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அப்படி புசித்தால் சாகவே சாவாய் என்றார். இந்த சாவு, அதாவது மரணம், இந்த மரணம் என்றால் எபிரேய மொழியில் மூத் என்று சொல்லப்படுகிறது. மூத் அதாவது செப்பரேஷன், பிரிந்து போவது. மரணம் என்பது பிரிந்து போவதை காண்பிக்கிறது. அதாவது 2 விதமான மரணம், ஆவிக்குரிய மரணம், சரீர பிரகார காரிய மரணம் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆவிக்குரிய மரணம், அதாவது ஆவியும் ஆத்துமாவும் தேவனை விட்டு பிரிந்து போகும். ஆவியும் ஆத்மாவும் தேவனை விட்டு பிரிந்து போகும். சரீர மரணம் என்பது ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரிந்து போகும். இப்போ சாகவே சாவாய், அப்படி என்றால் பிரிந்து போகுதல், நீ என்னை விட்டு பிரிந்து போயிடுவே. ஆண்டவர் ஆதாமிடம் சொன்னது இதுதான், சாகவே சாவாய்னா எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு, அதாவது எனக்கும் உனக்கும் உள்ள இருக்கிற ஒரு உறவு துண்டிக்கப்படும், நீ பிரிந்து போவாய் என்று தான் சொன்னார். ஆதாம் இருந்த இடம் எது? ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் இருந்தான். ஏதேன் என்றால் இனிமையான ஸ்தலம் என்று அர்த்தம். அதாவது அப்போ இனிமையான ஸ்தலத்தை விட்டு ஆதாமை எப்படியாவது கெடுத்து வெளியே கொண்டு வர வேண்டும். இதற்காக தான் இந்த சாத்தான் தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்துது. அப்போ இன்றைக்கும் அப்படி தான், நம்ம இனிமையான ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய நம்ம இந்த சாத்தான் என்ன பண்ணுது, பொல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி அதுலேருந்து வெளியே கொண்டு வர பார்க்குது. ஏன்னா மனுஷனை ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினார், தேவன் உண்டாக்கினார். அப்போ மனுஷனுக்கு மரணம் வர வேண்டும் என்றால் சர்ப்பம், அப்போ இப்போ பாம்பு கடித்தா என்ன ஆகும்? பாம்பு கடித்தா
உயிர் போகும், மரணம் வரும். அப்போ பாம்பை வச்சு கொத்தணும். ஆனால் பாம்பை வைத்து ஆதாமை கடிக்க வைக்கல, இந்த பாம்பை வைத்து ஆதாமிடம் பேச வைக்கிறான் சாத்தான். பாருங்கள், இந்த சர்ப்பம் என்ன பண்ணியிருக்கலாம், கடிச்சிருக்கலாம். ஆதாம் ஏவாளை கடித்தா விஷம் ஏறி இருக்கும், செத்து போயிருப்பாங்க, மரணம். அது சாத்தியம் கிடையாது. வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை வார்த்தையினாலே கெடுக்கணுன்றது தான் சாத்தானுடைய திட்டம். இனிமையான ஸ்தலத்தை விட்டு வெளியே கொண்டு வரணும், இனிமையான வாழ்க்கையை விட்டு வெளியே கொண்டு வரணும், உங்கள் சரீரத்தில் இருக்கிற இனிமையான பலனை விட்டு வெளியே கொண்டு வரணும், உங்கள் கிட்டே இருக்கிற பணத்தை விட்டு தரித்திரத்துக்குள்ளே கொண்டு வரணும், உங்களுக்குள்ளே இருக்கிற சமாதானத்தில் விட்டு சஞ்சலமும் தவிப்பு இருக்கிறதுக்கு கொண்டு வரணும். அப்போ அவன் தன்னுடைய பொல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம ஆசீர்வதிக்கிறது, சாத்தானுடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணுது, நம்ம இன்பமான ஸ்தலத்தை விட்டு விடும்படி செய்கிறது. அதுக்கு செவி கொடுக்கும் பொழுது இதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களில் நான் அதை சுருக்கமாக சொல்லணும் பாருங்கள். பேசியே ஆதாம் ஏவாளுடைய மனதில் விஷத்தை வச்சுட்டான். விஷத்தை கக்கலை, விஷத்தை கொத்தலை, பேசிய என்ன பண்ணிட்டான், அவனுடைய மனசில் விஷத்தை வச்சுட்டான். லிவிங் பைபிளில் வந்து இதை வாசித்து பார்த்தோம்னா, நீங்கள் கடவுளை போல மாறிவிடுவீர்கள்னு சொல்லிட்டான். பாருங்கள், வார்த்தையை பயன்படுத்துகிறான். வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு விஷமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். விஷத்தை எப்படி பயன்படுத்துகிறான் பாருங்கள், வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதனால தான் ஆண்டவர் உங்களை புசிக்க வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கனியை நீங்கள் புசிக்க வேண்டான்னு சொன்னார்னா அதுதான் காரணம். நீங்கள் கடவுளை போல் மாறிடுவீங்க. இவர்கள் செய்த முதல் தவறு என்ன தெரியுமா, தேவன் பேரில் இவர்கள் வைத்த விசுவாசத்தை முதல்ல விட வச்சான். விஷமான வார்த்தைகள் உள்ளே போன உடனே விசுவாசத்தை விட வைச்சான். அதாவது துர்ச்செய்தி விசுவாசத்தை கெடுத்து விடும், நற்செய்தி விசுவாசத்தை என்ன பண்ணும், உண்டாக்கும். அதான் இயேசு பிறந்ததே நற்செய்தின்னு நம்ம பைபிள் சொல்லுது. ஆகவே தான் இயேசு எல்லார்ட்டையும் கேட்குறார், நீ விசுவாசிக்கிறாயா, இந்த நற்செய்தியை விசுவாசிக்கிறாயா? பாருங்கள், பிசாசுடைய தந்திரம், சாத்தானுடைய தந்திரம், பொல்லாத விஷ வார்த்தைகளை ஆதாம் ஏவாள் மேலே பயன்படுத்தி அவங்க இனிமையான வாழ்க்கையிலேருந்து வெளியே கொண்டு வரணும். உங்களுக்கு எதெல்லாம் இனிமைன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்குன்னா, அப்போ அது நான் கடைசியாக வரேன் அந்த காரியத்துக்கு. இப்படி தான் ஆதாம் ஏவாளை அந்த தோட்டத்தில் தான் வெளியே கொண்டு வரான். பாருங்கள், இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, தேவனை விட்டு ஆதாம் ஏவாளை விலக வைக்கணும். அதுக்கு காரணம் என்ன பண்ண, அவங்களோட இருதயத்தில் ஒரு விஷ வார்த்தைகளை உண்டாக்கணும். அதுதான் பைபிளில் நாம் வாசித்தோம். ஆகவே தான் இயேசுவானவர் விஷம் ஏற்றின சாத்தானின் தலையை நசுக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தலையை நசுக்கவும் நினைச்சார். அந்த வசனம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. உன் தலையை நசுக்குவார் என்று. சரி, இது எப்படி நடந்தது பாருங்கள். இது எப்படி ஆண்டவராக இயேசுவானவர் சிலுவையில் சாத்தானுடைய தலையை நசுக்கினார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், மோசே தன் மனைவியும் தன் பிள்ளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையில் பிடித்து கொண்டு போனான். அதுக்கு என்னங்க சம்பந்தம் வரேன். அந்த காலத்தில் கோலில் தான் வார்த்தைகளை எழுதி வைப்பார்கள். ஒவ்வொருத்தருடைய கோலில் வார்த்தைகளை எழுதி வைப்பாங்க. ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி, அக்ரிமெண்ட் மாதிரி. மோசே கையில் இருந்த கோல் யாருது? அது தேவனுடைய கோல். அப்போ அதில் என்ன எழுதியிருக்கும்? அதில் கர்த்தருடைய வார்த்தை எழுதியிருக்கும். அப்போ கையில் கோலை, இதில் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. இந்த தேவனுடைய வார்த்தை என்னும் கோலை எடுத்துக்கிட்டு தான் மோசே வராரு. இப்போ இந்த கோல் எதை காமிக்கிறது? தேவனுடைய வார்த்தையை காண்பிக்கிறது. இதுக்கான உதாரணம் வாசிக்கணும். நீங்கள் ஏசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். பூமியை தமது வாக்கின் கோலினால் அடித்து, இதை விரிவாக்கப்பட்ட வேதாகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வார்த்தை எனும் கோலினால் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வாக்கு எனும் கோல்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த விரிவாக்கப்பட்ட வேதாகமத்தில் வார்த்தை எனும் கோல். அப்போ மோசே தன் கர்த்தர் எழுதின வார்த்தை எனும் கோலை எடுத்துக்கொண்டு வருகிறார். இதுதான் சங்கீதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 23:4 தாவீது சொல்கிறார் பாருங்க, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அதாவது எப்படின்னா, இப்படிப்பட்ட வார்த்தை என்னும் தேவனுடைய கோல் என்ன பண்ணோம், ஒரு மனுஷனை தேற்றும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட வார்த்தை என்னும் கோலை எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ணுறாரு, எகிப்துக்கு வரார். பார்வோனிடத்தில் மோசே போகிறார். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனங்கள் நான் சுருக்கமாக வாசிக்கிறேன். மோசேயும் ஆரோனுக்கும் கர்த்தர் சொன்னது,
அற்புதம் காட்டும்படி பார்வோன் சொன்னால், பார்வன் சொன்னால், கோலை பார்வோனுக்கு முன்பாக போடுங்க, அது சர்ப்பமாக மாறும். அப்படியே செய்தார்கள். பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் தன் கோல்களை போட்டார்கள், அதுவும் சர்ப்பமாக மாறினது. பார்வோன் மந்திரவாதிகளின் அவர்களுடைய மந்திரவாதத்தினால் அப்படி ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருவரும் தன் தன் கோலை போட்டபோது அவர்கள் போட்ட அந்த கோல்லேருந்து சர்ப்பங்கள் வந்தது. ஆரோனுடைய கோல் அவருடைய கோல்களை விழுங்கிட்டுன்னு போட்டிருக்கு. கோல்களை விழுங்கிற்று அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க கோலை போட்டால் பாம்பாகுது, அவங்க கோலை போட்டால் பாம்பாகுது. ஆனால் ஆரோனுடைய கோல் என்ன பண்ணிச்சான்? எல்லா கோலையும் விழுங்கிற்று. எல்லா சர்ப்பத்தின் விஷத்தையும் ஒரே சர்ப்பத்துக்குள்ளே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஒரு கோல்குள்ளே மறுபடியும் கோலாக மாறிடுது, வார்த்தையாக மாறிடுது. மரணத்தை உண்டாக்கக்கூடிய எல்லா சர்ப்பத்தின் விஷத்தையும் தனக்குள்ளே தாங்கி நிற்குது இந்த கோல். இதை தான் சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். வார்த்தையினாலே மனுஷனை படைத்து ஆளுகை செய்படி வைத்தார். சாத்தான் சாத்தான் என்ன பண்ணுறான்? மனுஷனை தன்னுடைய விஷமாகிய வார்த்தையினால மனுஷ வாழ்க்கையை விஷமாக மாற்றிட்டான். ஆதாம் ஏவாள் வெளியே வந்தவுடனே ஒரு விஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். எந்த இடத்துலேருந்து வெளியே வந்தாங்க? அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? இனிமையாக இருந்தது. இந்த சாத்தானுடைய வார்த்தை கேட்டு அந்த விஷம் நிறைந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே சுமந்து போனாங்க. அந்த விஷத்தை எடுக்கணும்னா மோசேவை கொண்டு ஒரு கோல், அந்த கோல் போட்ட உடனே அது சர்ப்பமாக மாறுச்சு. அவங்களும் அதே போல் செய்தாங்க. ஆனால் ஆரோனுடைய கோல் என்ன பண்ணிச்சான்? எல்லா சர்ப்பத்தையும் எப்படி எடுத்துக்கிச்சோ அது போல் ஆண்டவராகி இயேசுவானவர் சிலுவையில் மேல் பிசாசு செலுத்தின எல்லா விஷத்தையும் எடுத்துக்கொண்டார். அதுதான் சிலுவையில் எல்லா விஷத்தையும் இழுத்து கொண்டார், அதை விழுங்கிட்டார். சிலுவை மரத்தில் சாத்தானுடைய எல்லா விஷமும் மறைந்து செயலற்று போகுது. எல்லா பாவம், சாபம், தரித்திரம், வியாதி, துரோகம், பொல்லாத ஆவிகளுடைய வல்லமை என்கின்ற விஷம் மறைந்து செயலற்று போகிறது. பாருங்கள், சிலுவையில் இதுதான் நடந்தது. அப்போ தலை நசுக்கப்பட வேண்டும், விஷம் முறிக்கப்பட வேண்டும். நாம் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில், பூமிக்குரிய வாழ்க்கையில் நிறைய விஷம் நிறைந்த மனிதர்களை சந்திக்கிறோம். நம்ம வாழ்க்கையும் சில நேரத்தில் விஷமாக மாறிடுது. நாமளும் சிலருக்கு விஷமாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாத்தான் இருதயத்துக்குள்ளே தன்னுடைய விஷ வார்த்தைகளை விதைத்திருக்கிறான். அது வெளியே எடுக்கப்படணும்னா அவர் சிலுவையில் எல்லா விஷத்தையும் எடுக்கணும். எல்லா மனிதர்கள் மேலே இருதயத்தில் இருக்கிற விஷயங்களை அவர் எடுக்கணும். அதுதான் அவர் செய்தார். பாருங்கள், முதலாவது மோசேவை கொண்டு இப்படி ஒரு காரியம் நடந்தது. கோலை போட்டாங்க, அது சர்ப்பமாக மாறுச்சு. அவங்க மந்திரவாதிகள்லாம் அப்படி போட்டாங்க, சர்ப்பமாக மாறிச்சு. ஆனால் இவர்களுடைய கோல் என்ன பண்ணிச்சு? எல்லாத்தையும் விழுங்கினது போல் இயேசுவானவர் சிலுவையில் எல்லா விஷத்தையும் விழுங்கி விட்டார். ரெண்டாவது பாருங்கள், என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை தியானித்து பாருங்கள். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். பாருங்கள், வாதை வந்தது. ஜனங்க தப்பு செய்யும்போது அந்த இடத்துல பாம்பு, விஷம் நிறைந்த பாம்பு கடித்து நிறைய பேர் சாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வை. அதை பார்க்குறவனுடைய வாழ்க்கையில் பாம்பு கடித்தாலும் அவன் பிழைச்சிப்பான். அப்போ பாம்பின் விஷம் முறிக்கப்பட இன்றைக்கி சிலுவையை நோக்கி பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற விஷம் முறிக்கப்பட சிலுவையை நோக்கி பார்க்கணும். சிலுவையை நோக்கி பாருங்கள், விஷம் உங்களுக்குள்ளேயே முறிந்து போயிடும், செயலற்று போயிடும். உங்களுக்குள்ளே விஷம் நிறைந்த வார்த்தை ஏற்கனவே ஏதாவது இருந்தால், சாத்தான் ஏதாவது ஒரு கிரியைகளை பண்ணி வச்சுருந்தா அது முறிந்து போயிடும். இதைத்தான் ஆண்டவராக இயேசுவானவர் சிலுவையில் சாத்தானுடைய விஷத்தை முறிய பண்ணினார். பாவம், சாபம், தரித்திரம், வியாதி இதெல்லாம் முதல் ஆதாம். இந்த முதல் ஆதாம், அந்த ஆதாம் இருந்தார் பாருங்க, அந்த ஆதாம் மேலே விஷத்தை ஏவினா. ஆனால் ரெண்டாம் ஆதாம் ஆகிய ஆண்டவராகிய இயேசுவானவர் இதை முறிக்கிறார். அந்த விஷத்தின் தன்மையை சிலுவையில் முறிக்கிறார். அதுதான் நம்ம பார்த்தோம், ஆதி ஆகமத்தில் பார்த்தோம், தலை நசுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மனுஷன் இனிமையான ஸ்தலத்தில் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவன்.
ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்டவன். எப்போ விஷம் நிறைந்த வார்த்தை உள்ளே வந்ததோ அப்பயே அவன் வாழ்க்கையில் ஆளுகை தன்மை போயிடுச்சு. இனிமையான ஸ்தலத்தை இழந்து விட்டான். அந்த இனிமையான ஸ்தலத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும். அந்த இனிமையான ஸ்தலம் என்ன? பாவம் இல்லாத வாழ்க்கை, சாபம் இல்லாத வாழ்க்கை, தரித்திரம் இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, துரோகங்கள் இல்லாத வாழ்க்கை, பொல்லாத ஆவிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படி வாழணும் என்பதற்காக சிலுவையில் என்ன பண்ணுறார்? எல்லா விஷயத்தையும் எடுக்கிறார். இயேசுவின் நோக்கம், அதாவது இயேசுவின் நோக்கம் இல்லை, பிசாசுடைய நோக்கம் என்னென்னா, இயேசுவை எப்படியாவது தவறான வார்த்தையை பேச வைக்கணும். விஷ வார்த்தையை இயேசு பேசணும் சிலுவையில். அப்படி பாடுகள், அந்த பாடின் மத்தியில் இந்த ஜனங்களை சபிச்சிடணும். இந்த ஜனங்களை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடணும். இந்த சிலுவையின் மூலமாக இயேசு ஏதாவது ஒரு அவதூறான வார்த்தையை இந்த ஜனங்கள் மேலே பேசி இந்த முழு மனித குலத்தை அழிச்சிடணுன்ற எண்ணம் இவனுக்குள்ளே இருக்குது. ஆனால் இயேசுவோ, பிதாவை இவர்களை மன்னியும்னு சொன்னார். நம் மேல் வைத்த விஷத்தை என்ன பண்ணல? அவர் என்ன பண்ணல? விஷத்தை கக்கலை. விஷத்தை கக்கன விஷயம் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு நம்ம மேல் அன்பை சிலுவையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ சாத்தானுடைய விஷம் பூமியில் இருக்கா இல்லையா? இப்போ சாத்தானுடைய விஷம் பூமியில் இருக்கா இல்லையா? இப்போ எல்லாவற்றையும் சிலுவையில் ஆண்டவர் சாத்தானின் தலையை நசுக்கிட்டார். எனக்கு விரோதமாய் பொல்லாத எழும்பின சாத்தானின் வல்லமைகள் நசுக்கப்பட்டது. சிலுவையில் எல்லா விதமான விஷங்களையும் ஆண்டவர் அப்படியே என்ன பண்ணிட்டார்? முறிச்சிட்டார். இப்போ விஷம் இருக்கா இல்லையா? இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் அப்போ ஏங்க போராட்டம்? அப்போ ஏங்க பிரச்சனை? சிலுவையில் தான் ஆண்டவராக இயேசுவானவர் எல்லாத்தையும் செய்து முடித்துட்டாரு. அப்புறம் ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது? நான் சொல்கிறேன், இப்போ இந்த விஷம் எங்கே இருக்குது? இப்பொழுது இந்த சாத்தானின் விஷம், அதாவது விஷம்னா பொல்லாத வார்த்தைகள், இந்த விஷம் நம்மேல் இருக்குதா? இப்போ வாசிப்போம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த விஷம் பிசாசின் தன்மையை காட்டுது, பிசாசின் வார்த்தையை காட்டுது. இப்போ நம்முடைய நாவு எப்படிப்பட்டதாக இருக்குது? நம்முடைய நாவு கர்த்தருடைய வார்த்தை நிறைந்த நாவாக இருக்கணும். இப்போ நம்ம அவர் இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் எடுத்துட்டார். ஆனால் நம்ம நாவின் கீழே விஷம் இருக்கா? ரோமர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. ரோமருக்கு பவுல் எழுதும்போது எழுதுகிறார் பாருங்க, இயேசுவின் மரணத்திற்கு பிறகு. அப்போ விஷம் இருக்கா நமக்குள்ள? இதே ERV வெர்ஷன் பைபிளில் வாசித்து பார்த்திங்கன்னா இதே வசனத்தை, அவர்கள் சொல்லும் காரியங்கள் பாம்பின் வார்த்தை போன்றதுன்னு போட்டிருக்கு. அப்போ நாம் இன்றைக்கி தேவையில்லாத சொற்களை பேசினா நம்மக்கிட்ட அந்த விஷம் நிறைந்த வார்த்தைகள் இன்னும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த விஷம் சிலுவையில் முறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த விஷத்தை நாம் மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? நம் சரீரத்தில் சுமக்கக்கூடாது. இப்போ யாருடைய வார்த்தையில் விஷம் உள்ள வார்த்தை இருக்குது? யாருடைய வாயில்? நம்மளோட பிரச்சனைகளுக்கு காரணம் யார்? ஆதி முதல் வார்த்தையை கொண்டு எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் வார்த்தைகள் சரி செய்யுங்க, விசுவாசத்தை பேசுங்க, வார்த்தையை சரி பண்ணுங்கள். நாவில், ஏன்னா பைபிள் ரொம்ப தெளிவாக, நாவு கீழே என்ன இருக்கான்? விஷம் இருக்குது. இயேசு சிலுவையில் எல்லா விஷயத்தையும் முறிச்சிட்டாரு. என் வாயிலேருந்து நான் பேசக்கூடிய வார்த்தையே எனக்கு என்ன ஆகும்? அதான் உன் வாயின் வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு ஆண்டவர் சொன்னார். விஷமான வார்த்தைகளை பேசும்போது நம்ம விஷத்தை தான் அனுபவிக்கணும். பைபிளில் ஒரு மனுஷன், நல்ல தேவ மனுஷன், முற்பிதாக்களிலே ஒரு ஆள், அவர் தான் முதல் வியாதியில் மரித்த ஒரு மனிதன். வியாதியின் கொடூரத்தில் மரித்தார். யாருன்னா அந்த யாக்கோபு. இந்த யாக்கோபுடைய வார்த்தை பாருங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில், அவனுடைய குமாரர் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். வார்த்தை பார்த்தீங்களா? நான் துக்கத்தோட பாதாளத்தில் இறங்குவேன். உள்ளுக்குள்ளே பிசாசு என்ன பண்ணிட்டேன்? இருதயத்துக்குள்ளே விஷமான வார்த்தையை வச்சதுனால செத்து நான் பாதாளத்துக்கு போகிறேன். முற்பிதாக்களில் ஒரு ஆள். அதே ஆதியாகமம் 42:38 வாசி பாருங்கள். நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்கி பண்ணுவீர்கள் என்றான். பாதாளத்துக்கு போயிடுவேன். யாக்கோபு நல்ல மனுஷன் தான், ஆனால் டென்ஷனான வரக்கூடிய வார்த்தை தாறுமாறாக வரும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியே வியாதிப்பட்டு மரித்து போனான். எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றவன், ஆனால் வியாதியில் இறந்தான். காரணம் பேசின வார்த்தைகள், விஷமான வார்த்தைகள். நம்ம வாயில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்குது? நம்ம வாயில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்குது? ஆண்டவராக இயேசுவானவர் பாருங்கள், அவ்வளவு அடிக்கிறாங்க. சிலுவையில் பாடு, பிரச்சனைகள், பயங்கரமான ஒரு சூழ்நிலை, சரீரத்தில் ஒரு பலவீனம், சரீரத்தில் ஒரு வலி,
ஆனாலும் ஏசி 53:7 அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், ஆனால் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. லாஸ்ட் லைனில் பாருங்கள், அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார்னே சொல்லியிருக்கு. ஏன்னா கடைசி நேரத்தில் கூட, பாடி நேரத்தில் கூட என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த வார்த்தை அப்படியே பழிச்சிடும், அந்த வார்த்தை அப்படியே என்னை மேற்கொள்ளும், அந்த வார்த்தை பிசாசின் ஆள்கைக்குள்ளே என்னை கொண்டு போயிடும். அப்படின்ற ஒரு சத்தியத்தை நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் வாய் திறவாதிருந்தாராம். அப்போ என் மேல் இருந்த விஷயம் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து விட்டார். பிசாசின் வல்லமைகளை, எனக்கு விரோதமாக எழும்பின தலைகளை எல்லாம் நசுக்கிட்டார். ஆனால் என் வாயில் விஷமான வார்த்தைகள் இருக்குன்னா அப்போ பிசாசு இன்னும் என்னுடைய இருதயத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறான் என்று அர்த்தம். பாருங்கள், இயேசுவை பிசாசு எவ்வளோ நினச்சான் விஷமான வார்த்தைகளை அவரை சிலுவையில் பேச வைக்கணும்னு. ஆனால் அவர் வாயை திறக்கலை. உங்கள் போராட்டங்களை மேற்கொள்ள கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க, வசனத்தை பேசுங்க, வாக்கு தத்தங்களை பேசுங்க, விசுவாசத்தை பேசுங்க. என் மேலே இருக்குது, என் மேலே ஒரு விசுவாசமான வார்த்தை இருக்குது, எனக்கு வாக்கு தத்தங்கள் இருக்குது. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை விடுவிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என் தரித்திரம் மாறும், என் பாவம் மாற்றப்பட்டிருக்கு, நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கேன், என் இயேசு என் சிலுவையில் எனக்கு விரோதமாக எழும்பின வல்லமைகளை நசுக்கி இருக்கிறார், எனக்கு விரோதமாய் திணிக்கப்பட்ட விஷத்தை முறித்திருக்கிறார். ஆனால் நானே விஷமான மனிதனாக வாழக்கூடாது. அப்போ தீமையை மேற்கொள்வீங்க. வார்த்தையை பேசும்போது தீமையை மேற்கொள்வீங்க. ஆரோன் கோலை போட்டான், அதாவது வார்த்தையை போட்டான். உங்கள் வாழ்க்கையில் வார்த்தையை போடுங்க, அது எல்லா தீமைகளையும் விழுங்க ஆரம்பித்து விடும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு இயேசுவின் வார்த்தையை போடுறீங்களோ, வசனத்தை போடுறீங்களோ, விசுவாசத்தை போடுறீங்களோ, எவ்வளோ வாக்கு தத்தங்களை பேசுகிறீங்களோ அவ்வளவும் உங்கள் தீமைகளை அது விழுங்கிடும். எப்படி மோசேயின் ஆரோனின் கோல் அந்த மந்திரவாதிகளின் அந்த சர்ப்பங்களை விழுங்கிற்றோ, எப்படி வெண்கல சர்ப்பமானது விஷம் தீண்டப்பட்டவர்கள் அவர்கள் அதை நோக்கி பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விஷத்தை அந்த வெண்கல சர்ப்பமானது எடுத்ததோ, எப்படி சிலுவையில் ஆண்டவர் சகல விதமான விஷத்தையும் மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்தாரோ, அதுபோல் இந்த நாளில் நமக்கு கோல் எனும் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சரியாய் பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா விதமான பொல்லாத வல்லமைகளின் தலைகள் நசுக்கப்பட்டது, விஷம் முறிக்கப்பட்டது. இதை விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை சிலுவையின் ஆசீர்வாதத்தினால ஒரு பெரிய மேன்மைக்குள் இருக்கும். இனிமையான ஸ்தலத்தில் வாழ்வீர்கள், இன்பமாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள், துக்கம் இல்லாதபடிக்கு சமாதானத்தோடு வாழ்வீர்கள், வியாதி இல்லாது வாழ்வீர்கள். இனி என் கர்த்தர் எனக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிற இனிமையான ஸ்தலத்தை நான் என்னுடைய பொல்லாத வார்த்தையினால் இழந்துவிட மாட்டேன், விஷமான வார்த்தைகளினால் இழந்துவிட மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். Catch 'em all.